சிவகாசி இந்த பட்டாசு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே பல சிக்கல்களை சந்திச்சு கடைசி கட்டத்திலயாவது சரி இந்த சிவகாசி வந்து பட்டாசு வந்து வெளி மாநிலங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க பண்ணிடலாம்னு நினைக்கும்போது, இந்த பட்டாசு உற்பத்திகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு என்ன காரணம் அப்படின்னா, விபத்துகள் இந்த வட்டம் வந்து நிறைய நடந்ததுனாலயும், அது சிரமத்தால பல பட்டாசு ஆலைகள் உரிமைகள் ரத்து செய்யப்பட்டதுக்காகவும், அதனால பட்டாசு உற்பத்தி சிறந்த தீபாவளியா எங்களுக்கு இல்ல. அது கடைசி காலத்திலே நேரத்திலேயாவது சரி நமக்கு வந்து ஒரு திருப்தி அடையும் அப்படின்னு நினைக்கும்போது, இந்த பருவமழை வந்து காலம் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வந்து பட்டாசு உற்பத்தி பாதிச்சு, எல்லா பட்டாசு ஆலைகளுமே சீக்கிரமா அத வந்து எப்பயுமே தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி போனஸ் போட்டு விடுமுறை விடுவாங்க. இப்ப முன்கூட்டியே வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டாசு வந்து திருப்திகரமா இல்லாத ஒரு பட்டாசு தீபாவளியா தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, நார்த்ல இருந்து பட்டாசு வாங்க வர்றவங்க சரியா வரல. அங்கேயும் அந்த அந்த குஜராத் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அங்க பட்டாசு உற்பத்தி பண்ணும்போது வெடி விபத்து ஏற்பட்டதுனால, அந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பட்டாசு வாங்குறவங்க வரல. அதுவும் எங்களுக்கு பெரிய ஏமாற்றம். ஒரு 4, 5 மாநிலங்கள்ல. அதுபோக பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வந்து இது பட்டாசு அதான் வந்து விற்பனைகள் தடை வந்துருன்னு சொல்றதுக்காக, அதுக்காகவும் பட்டாசு யாருமே வந்து வெளி மாநிலங்கள் வாங்காதனாலையும், சரி இந்த வருஷம் தமிழ்நாடா நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது, அதுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மலைகள் வந்து எல்லாம் ஒரு ஃபினிஷிங் பண்ணாம எல்லாம் எடுத்து வைக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு, தீபாவளி வந்து அப்படி வந்து இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தீபாவளியா அமையல. இனிமே வருங்காலம் நல்லா எல்லா ஒத்துழைப்பு செஞ்சு பட்டாசுக்கு ஒரு தனி வாரி அமைச்சு பட்டாசு உற்பத்தியை காப்பாற்றி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும். அடுத்து வருகிற தீபாவளி வந்து ஒரு சிறந்த தீபாவளி அமையணும்னு நான் எல்லாம் கேட்டுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.